நம் மனதில் இன்றளவும் நீங்கா இடத்துடன் நிலைத்திருக்கும் தலைவர்கள் ஒருவரே கர்ம வீரர் காமராஜர். தமிழகத்தை தலை நிமிரச் செய்வதற்காக அயராது உழைத்த தன்னலமற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்னும் கருத்துக்களை தன் வாழ்வின் மூலம் உலக மக்கள் யாவருக்கும் எடுத்துரைத்த பெரும் மனிதன் காமராஜர் ஐயா அவர்கள். காமராஜர் ஐயா ஜூலை மாதம் 15ஆம் தேதி 1903ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் குருசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். இளம் வயதிலேயே ஐயா அவர்கள் தங்கள் தந்தையை இழந்து விட்டார். தந்தையின் இழப்பிற்கு பின் பொருளை ஈட்டுவதற்காக தன் மாமாவின் கடையில் வேலைக்கு சேர்ந்தார். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே செய்தித்தாள்களை படிப்பது, பல்வேறு அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பது போன்ற செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். பின் அரசியல் மீது கொண்டிருந்த எல்லையற்ற ஆர்வமும் அவரின் நாட்டுப்பற்றும் அவரை 1940 காங்கிரஸ் கட்சியின் தொண்டராக சேர்த்தது. பின் அக்கட்சியின் கமிட்டி மாநாட்டில் சேர்ந்த அவர் தேசிய தலைவராக உருமாறினார். பின் உப்பு சத்தியாகிரகா, ஒத்துழையாமை இயக்கம், 1942 நடைபெற்ற ஆகஸ்ட் புரட்சி போன்ற பல்வேறு போராட்டங்களில் கலந்து வெற்றியை கண்டுள்ளார். காமராஜர் ஐயாவின் நாட்டு பணிகள். 1954 தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டிற்கு பொன்னாட்சி வழங்கியது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். மேலும் உலக மக்கள் அனைவரும் இவரை தி கிங் மேக்கர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளன், ராஜதந்திரி என்றெல்லாம் போற்றுகிறார்கள். பொறுமையாக இருக்க வேண்டும், கோபத்தை கைவிட வேண்டும், தீய சொற்களை அறவே பேசக்கூடாது, நேர்வழியிலேயே போராட வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், உழைத்து சம்பாதிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை தன் சொற்பொழிவின் மூலம் தமிழக மக்களுக்கு எடுத்துரைத்த பெரும் மனிதர் ஐயா அவர்கள். இக்காணொலியின் மூலம் நாம் காமராஜர் ஐயாவின் பிறப்பு, தூய்மையான அரசியல் பயணம் போன்ற பல்வேறு கருத்துக்களை அறிய முடிகிறது. இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை மீட்போம். இதுவே ஐயாவின் வேத வாக்கு. இதையே நாமும் பின்பற்றுவோம். நன்றி.